ஹாய் காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நமக்கு இன்னைக்கு எக்ஸல் எப்படி ஹெட்டர் ஃபுட்டர் கொண்டு வருது அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ அதில் எப்படி டேட்லாம் கொண்டு வருது, ஃபைல் நேம்லாம் கொண்டு வருதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் கண்டுபிடிக்கிறது. இப்போ பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். இப்போ ஏஜ் கண்டுபிடிக்கிறத நான் ஃபர்ஸ்ட் பார்த்துடுறேன். ஸோ வெரி ஈஸியான ஃபார்முலா. இயர் ஈக்குவல் போடுங்க. இது ஃபார்முலாவை கன்வெர்ட் ஆகிடுன்றதுக்காக நான் போடல. ஸோ ஈக்குவல் இயர். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் டுடே, ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், அகெயின் க்ளோஸ் ப்ராக்கெட் மைனஸ் 2000 போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இயர், ஓப்பன் ப்ராக்கெட் டுடே, ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், அகெயின் க்ளோஸ் ப்ராக்கெட் மைனஸ் 2000. ஸோ உங்களுடைய ஏஜை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இதே போல் வந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் பார்த்துக்கலாம் அந்த டைமில். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட்டர் ஃபுட்டரை போவோம். ஸோ வெரி சிம்பிள். நீங்கள் இந்த ஹெட்டர் ஃபுட்டர் போனோன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, பேஜ் லேஅவுட் போங்க. பேஜ் லேஅவுட்டில் போயிட்டு ஸோ இங்கே இருக்கிற பேஜ் செட்டப்ன்ற டயலாக் பாக்ஸ்க்கான கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் எக்ஸல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலம் வந்து அப் டு இசட் அப்படியே போயிட்டே இருக்கும். நமக்கு ஒரு பேஜா செட் பண்ணணும், ஒரு பேஜுக்குள்ள நம்மளோட டேட்டா வரணும்னா அதை எப்படி செட் பண்றதுன்னா கட்டாயமா நீங்க என்ன பண்ணணும், ஸோ இந்த பேஜ் செட்டப்ல போங்க. பேஜ் செட்டப்ல போயிட்டு இந்த டயலாக் பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸோ உங்களுக்கு டிராப் டவுனை கிளிக் பண்ணா டயலாக் பாக்ஸ் வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ எப்படி நீங்க ப்ரெசென்ட் பண்ண போறீங்க, ஸோ போர்ட்ரைட்டா இல்ல லேண்ட்ஸ்கேப்பா, நான் லேண்ட்ஸ்கேப்னு வச்சிருக்கேன். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தாலுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது போல மார்ஜின் வந்துடும். விச் மீன்ஸ் ஒரு பேஜுக்கான மார்ஜின். இது முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, வெரி சிம்பிள். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்றேன், இப்போ இன்னொரு ஷீட்ல போய் இது எக்ஸாம்பிள் பண்ண போறேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஸோ பேஜ் செட்டப் போங்க. பேஜ் செட்டப்ல போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் லேண்ட்ஸ்கேப்ன்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துறேன். இப்போ பாத்தீங்கன்னா மார்ஜின் வந்துடுச்சிங்களா? மார்ஜின் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, ஆஸ் யூசுவல் இன்சர்ட் போங்க. இன்சர்ட்ல போயிட்டு ஹெட்டர் ஃபுட்டரை கிளிக் பண்ணுங்க. ஹெட்டர் ஃபுட்டர் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஹெட்டர் ஃபுட்டர் வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ல எப்படி கொண்டு வருது, ஸோ உங்களுக்கு ஃபைல் நேம் எப்படி கொண்டு வருது, இப்போ கரண்ட் டேட். இப்போ இதை கிளிக் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்கா என்டர் தட்டுங்க, உங்களுக்கு கரண்ட் டேட் வந்துடும். ஓகே. ஸோ அப்போ உங்களுடைய எல்லா ஃபைல்லையும் கரண்ட் டேட் ஆஸ் யூஸ்வல் அதே தான் ஃபுட்டர். ஸோ ஃபுட்டருக்கும் நீங்க என்ன பண்ணணும், அதே கான்செப்ட்ல போயிட்டு